2025 இந்திய அரசியல் அதிர்வுகள் எப்படி? ஒரு விரைவு பார்வை. 2025 ஆண்டில் நிகழ்ந்த பல சம்பவங்கள் இந்திய அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. உள்நாட்டு நிகழ்வுகள், வெளியுறவு விவகாரங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன. எனினும் தேர்தல் களத்தில் தொடர் வெற்றிகளை சுவைத்து வரும் பாஜகவுக்கு இந்த ஆண்டும் வெற்றிகரமான ஆண்டாகவே அமைந்தது. எதிர்க்கட்சிகளிடம் பலவீனமும் பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் அமைப்பதில் தடுமாற்றமும் நீடித்தன. 2024 மக்களவை தேர்தலிலும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு திருட்டுகள் நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு தேசிய அரசியலில் அனலை கிளப்பியது. SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியின் மூலம் குழப்பங்களை ஏற்படுத்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் மத்திய அரசு முயல்வதாகவும், பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். நீக்கப்பட்ட அனைவரும் ஏழை மக்கள் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் வாக்காளர் அதிகார யாத்திரை என்கிற பெயரில் பேரணியையும் நடத்தினார். ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் வாக்காளர்களின் மத்தியில் அதிர்வுகளை ஏற்படுத்த தவறின. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 202 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டாலும் உள்துறை அமைச்சகத்தை பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரிக்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் அழுத்தம் என விமர்சனங்கள் எழுந்தன. முதல்வர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களின் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சேர்க்கப்பட்டது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான முக்கிய காரணி என்று பேசப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சில ஆண்களின் கணக்குகளுக்கு இந்த தொகை வரவு வைக்க பட்டதாகவும் அதை திரும்ப பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. பீகார் வெற்றி தந்த களிப்பில் 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கான வியூகங்களில் பாஜக இறங்கி இருக்கிறது. தற்காப்பு வியூகத்தில் இறங்கி இருக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி SIR பணிகளில் பெரும் தவறுகள் நடந்திருப்பதாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களில் தோல்வியடைந்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டுவதாக பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. முன்னதாக பிப்ரவரியில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடித்து அக்கட்சிக்கு பெரும் பலம் சேர்த்தது. எனினும் டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு பிரச்சனை பாஜக அரசுக்கு நெருக்கடியாக மாறியிருக்கிறது. முந்தைய ஆம் ஆத்மி அரசுதான் இதற்கு காரணம் என பாஜக பதிலடி கொடுத்து வருகிறது. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வர் பதவியிலிருந்து பிரேம் சிங் விலகினார். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது. கலவரத்துக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் செப்டம்பர் 13ஆம் தேதி பிரதமர் அங்கு சென்றிருந்தார். ஏப்ரல் 22இல் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் ஒரு பிரிவான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. எனினும் சில நாட்களிலேயே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. போரை நிறுத்தியது நான் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல முறை சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார். அதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடிக்கு அடிக்கடி அழுத்தம் கொடுக்க ராகுல் காந்தி தவறவில்லை. உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி இந்தியாவிலிருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த வரிகளுடன் சேர்த்து 50% வரி விதித்த ட்ரம்பால் இந்தியாவின் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டன. இது ஒரு பொருளாதார மிரட்டல் என்றும் பிரதமர் மோடியின் பலவீனத்தால் மக்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். ஜூலை 21இல் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே உடல்நலக்குறைவு காரணங்களை கூறி ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் ஏன் தலைமறைவாக இருக்கிறார் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான CP ராதாகிருஷ்ணனை ஆதரிக்காதது ஏன் என திமுகவுக்கு
பாஜக கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியது. கர்நாடகத்தில் வழக்கம் போல முதல்வர் சித்தராமையாவுக்கும் துணை முதல்வர் சிவகுமாருக்கும் இடையிலான அதிகார போட்டி தொய்வின்றி தொடர்ந்தது. 2028 அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு பலம் சேர்க்க இந்த உள்மோதலும் ஒரு காரணியாக அமையும் என பேசப்படுகிறது. பாஜகவுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிக்கும் அளவுக்கு திருவனந்தபுரம் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் சசி தரூர் பேசுவது விவாத பொருளானது. ராகுல் தலைமையிலான மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் கூட்டத்துக்கு போகாதது, கேரள உள்கட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் வென்ற பாஜகவை வாழ்த்தியது என பல்வேறு தருணங்களில் காங்கிரசுக்கு கசப்பை ஏற்படுத்தினார். எனினும் 2026 கேரள சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் சசி தரூர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் சங்கடத்தில் இருக்கிறது காங்கிரஸ். அதே வேளையில் உள்கட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனதா முன்னணி பெரும் வெற்றியை பெற்றிருப்பது அக்கட்சிக்கு தெம்பை தந்திருக்கிறது. அணுசக்தி துறையை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிடும் சாந்தி மசோதா, வக்பு திருத்த மசோதா போன்றவை விவாதங்களை உருவாக்கின. டிசம்பரில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒப்பீட்டளவில் சுமூகமாகவே நடைபெற்றது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்பாடு செய்த தேநீர் விருந்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட ஆளும் கட்சியினருடன் நட்புடன் உரையாடினர். அண்மை காலத்தில் இப்படியான விருந்தில் எதிர்கட்சியினர் கலந்து கொண்டு அரசியல் மாச்சாரியங்களை கடந்து நட்புடன் உரையாடிய நம்பிக்கை அளிக்கும் அம்சமாக அமைந்தது. விருந்தின் போது கூட்டத்தொடர் 15 நாட்களே நடைபெற்றது பற்றி எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்ப, அதிக நாட்களுக்கு நான் உரக்க பேச வேண்டியதில்லை என்பதால் இது என் தொண்டைக்கு நல்லது என பிரதமர் மோடி அளித்த பதில் அந்த ஆண்டின் சுவாரஸ்யமான நகைச்சுவை.